ஓகே சார். நாம் தமிழர் கட்சி இந்த முறை 8% வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள்ல ஒரு கட்சி மாறுதட்டிக்கிட முடியும்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சியிலயும் நீங்க பாசிட்டிவ் சொல்லும்போதே 2 நெகட்டிவ் சேர்த்து சொல்லிடலாம். நீங்க கேட்குறீங்களே, அவருக்கு தோல்வியா, இவர் வரலையா, தலைமையா, அதிமுக இழப்பா, திமுக வந்து கூட்டணி இல்லாம எல்லாத்தையும் கேள்வி எழுப்புறீங்க. கேள்வியே எழுப்ப முடியாத ஒரு வெற்றி நாம் தமிழர் வெற்றி. தனித்து சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பைசா செலவழிக்காம சிம்பல் மாறி சம்பந்தம் இல்லாத மக்களை தேர்தலில் போட்டிக்கிட்டு இத்தனையிலையும் அவர் வந்து 8% ஓட்டு வாங்குறாரு. கடந்த முறை வாங்கினோட கூட வாங்குறாரு. தொடர் வளர்ச்சி சந்திக்கிறார். ட்ராக் ரெக்கார்டு 4 தேர்தல் 4லையும் growth. ஒவ்வொரு கட்சிக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கு. இந்த கட்சிக்கு வெறும் அப் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் வந்து யாருக்குமே கிடைக்காது. அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஒரு பெருந்தலைவர் வந்து அவரை நான் சந்தித்த போது முதல் வார்த்தை வாட் அபவுட் சீமான் அப்படின்னாரு. ஓகே சார். நாம் தமிழர் கட்சி இந்த முறை 8% வரைக்கும் பெற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு கட்சி மாறுதட்டிக்கிட முடியும்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சியிலையும் நீங்க பாசிட்டிவ் சொல்லும் போதே 2 நெகட்டிவ் சேர்த்து சொல்லிடலாம். நீங்க கேட்குறீங்களே, அவருக்கு தோல்வியா, இவர் வரலையா, தலைமையா, அதிமுக இழப்பா, திமுக வந்து கூட்டணி இல்லாம எல்லாத்தையும் கேள்வி எழுப்புறீங்க. கேள்வியே எழுப்ப முடியாத ஒரு வெற்றி நாம் தமிழர் வெற்றி. தனித்து சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பைசா செலவழிக்காம சிம்பல் மாறி சம்பந்தம் இல்லாத மக்களை தேர்தலில் போட்டிக்கிட்டு இத்தனையிலையும் அவர் வந்து 8% ஓட்டு வாங்குறாரு. கடந்த முறை வாங்கினோட கூட வாங்குறாரு. தொடர் வளர்ச்சி சந்திக்கிறார். ட்ராக் ரெக்கார்டு 4 தேர்தல் 4லையும் growth. ஒவ்வொரு கட்சிக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கு. இந்த கட்சிக்கு வெறும் அப் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஓட் ஷேர் வந்து யாருக்குமே கிடைக்காது. அகில இந்திய அளவில் பாஜகவுடைய ஒரு பெருந்தலைவர் வந்து அவரை நான் சந்தித்த போது முதல் வார்த்தை வாட் அபவுட் சீமான் அப்படின்னாரு.